பேய் கிணறு. மாலை மங்கி இருள் கவியத் தொடங்கிய நேரம். சூர்யா தனது புதிய கிராமத்து வீட்டிற்குச் சென்று கொண்டிருந்தான். நகரத்தின் சலசலப்பிலிருந்து விலகி அமைதியான வாழ்க்கையை தேடி அவன் வந்திருந்தான். வீடு சற்று பழமையானது, சுற்றிலும் பெரிய மரங்கள் அடர்ந்திருந்தன. வீட்டின் பின்புறம் காப்பகுதிக்கு அருகில் ஒரு பாழடைந்த கிணறு இருப்பதை அவன் கவனித்தான். கிணற்றைச் சுற்றி பெரிய கற்பாறைகள் சிதறி கிடந்தன. உள்ளே கருமை மட்டுமே தெரிந்தது. முதல் சில நாட்கள் அமைதியாகவே கழிந்தன. இரவுகளில் குளிர்ந்த காற்று வீசும், வெட்டுக்கிளிகளின் சத்தம் மட்டுமே கேட்கும். ஆனால் ஒருநாள் இரவு சூர்யாவுக்கு ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. அது ஒரு மெல்லிய நீண்ட அழுகுரல் கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல் இருந்தது. அவன் முதலில் மனப்பிரமையாக இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் சத்தம் மீண்டும் மீண்டும் கேட்டது. அவன் மெதுவாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். இருட்டில் கிணறு ஒரு நிழலாக தெரிந்தது. அடுத்தடுத்த இரவுகளில் அந்த அழுகுரல் தொடர்ந்தது. சில சமயம் அது ஒரு பெண்ணின் குரல் போலவும் சில சமயம் குழந்தையின் குரல் போலவும் கேட்டது. சூர்யாவுக்கு பயம் அதிகரிக்கத் தொடங்கியது. அவன் கிராமத்து பெரியவர்கள் போய் பார்த்தான். கிணற்றைப் பற்றி விசாரித்தான். முதியவர் ஒருவர் பெருமூச்சுடன், அந்த கிணறு நல்லது இல்லைப்பா. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அவளுக்கு துர்மரணம். அவ ஆவி இன்னும் அங்கேயேதான் சுத்துதுன்னு சொல்லுவாங்க என்றார். சூர்யாவுக்கு முதுகுத்தண்டு சில்லிட்டது. அவன் வீட்டிற்கு திரும்பினான். பயம் அவனை முற்றிலுமாக ஆட்கொண்டது. அன்று இரவு அழுகுரல் முன்பை விட சத்தமாக இருந்தது. இம்முறை அழுகுரலுடன் ஒரு விசித்திரமான கிசுகிசுப்பும் கேட்டது. ஏதோ ஒரு பெயர் சொல்லப்படுவது போல் இருந்தது. அது சூர்யாவின் பெயர்தான். அவன் உடல் வியர்த்தது, மூச்சு திணறியது. மெதுவாக எழுந்து சாளரத்தின் அருகே சென்றான். கிணற்றுக்குள் இருந்து ஒரு வெளிர் நீல நிற ஒளி மெதுவாக மேலே வந்தது. அந்த ஒளி ஒரு உருவமாக மாறத் தொடங்கியது. ஒரு பெண் உருவம், நீண்ட கருத்த கூந்தலுடன் வெற்று கண்களுடன் அவனை உற்று நோக்கியது. அவள் மெதுவாக கையை நீட்டி, என்னிடம் வா, என்னிடம் வா என்று கிசுகிசுத்தாள். சூர்யா நிலை குலைந்து போனான். அவன் அலற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் குரல் வெளிவரவில்லை. அந்த உருவம் மெதுவாக ஜன்னலை நோக்கி நகர ஆரம்பித்தது. அவன் பின்வாங்கி நிலை குலைந்து தரையில் விழுந்தான். மறுநாள் காலை சூரியன் உதித்த பிறகுதான் சூர்யாவுக்கு தெளிவு வந்தது. அவன் உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தான். அவன் தனது பொருட்களை கூட எடுக்கவில்லை. அந்த வீட்டிலிருந்து தப்பி ஓடினான். மீண்டும் திரும்பி பார்க்கவே இல்லை. இன்றும் அந்த கிராமத்தில் அந்த பேய் கிணற்றைப் பற்றிய கதைகள் சொல்லப்படுகின்றன. இரவில் அதன் அருகே யாரும் செல்வதில்லை. அந்த கிணற்றுக்குள் இருந்து வரும் அழுகுரலும் கிசுகிசுப்பும் இன்னும் கேட்கின்றன என்று சிலர் சொல்கிறார்கள்.